வரப்போகும் பேராபத்தை தடுக்க முடியாது, எங்களால் எதுவும் செய்ய முடியாது, உலக நாடுகளை எச்சரித்த நாசா. இதற்கு முன்னர் உலகம் 5 பேரழிவுகளை சந்தித்திருக்கின்றது. இதில் கடைசியாக நடந்த அழிவுக்கு காரணம் இந்த விண்கல் தான். எனவே விஞ்ஞானிகள் விண்கற்கள் குறித்து மிகவும் அச்சமடைந்திருக்கின்றனர். இந்நிலையில் அறிவியல் மாநாட்டில் நாசா விஞ்ஞானி டாக்டர் கில்லி ஃபாஸ்ட் பேசியதாவது, விண்வெளியில் சுமார் 140 மீட்டர் விட்டம் கொண்ட விண்கற்கள் 25,000 எண்ணிக்கையில் இருக்கின்றன. இந்த சைஸ் விண்கற்கள் ஒவ்வொன்றும் ஒரு நகரத்தையே காலி செய்யும் அளவிற்கு சக்தி வாய்ந்தவை. எனவே இந்த விண்கற்களுக்கு நாங்கள் சிட்டி கில்லர்ஸ் என்று பெயர் வைத்திருக்கிறோம். இதில் பிரச்சனை என்னவென்றால், இதுவரை நாங்கள் 10,000 விண்கற்களை மட்டுமே கண்டுபிடித்திருக்கிறோம். இது மொத்த அளவில் 40% மட்டும்தான். மீதமுள்ள விண்கற்களை கண்டுபிடிப்பதில் சிக்கல் இருக்கின்றது. கண்டுபிடிக்கப்படாத விண்கற்கள் எப்போது எங்கிருந்து பூமியை தாக்கும் என்றே தெரியாது. இதுவே எங்களை போன்ற விஞ்ஞானிகளின் கவலையாக இருக்கின்றது. பொதுவாக வானத்தில் உள்ள பொருட்களை பார்க்க வேண்டுமென்றால் அது வெளிச்சத்தை வெளியிட வேண்டும் அல்லது வெளிச்சத்தை பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் இந்த விண்கற்கள் இருட்டிலேயே இருக்கின்றன. எனவே இவற்றை கண்டுபிடிப்பது மிகவும் சிக்கலாக உள்ளது. இவைகளும் பூமியைப் போலவே சூரியனை நம்முடன் சேர்ந்து சுற்றி வருகிறது. இப்படி இருந்தால் எப்படி எங்களால் கண்டுபிடிக்க முடியும்? கண்ணுக்கு தெரியாத விண்கற்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதற்கு 1908ஆம் ஆண்டு நடந்த சம்பவம் ஒரு முக்கிய உதாரணமாகும். 100 மீட்டருக்கும் குறைவான விட்டம் கொண்ட விண்கல் மோதியதில் சைபீரியாவில் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட காடுகள் மொத்தமாக அழிந்தது. இந்த விண்கல் மோதலை நம்மால் கணிக்கவே முடியவில்லை. அதனால் பலருக்கு நாசாவின் செயல்பாடுகள் குறித்து கேள்விகள் எழலாம். நாசா தான் ஏற்கனவே டாட் என்னும் மிஷன் மூலம் விண்கற்களின் பாதையை மாற்ற இருக்கின்றதே, அதே போல இப்போதும் செய்ய முடியாதா என்று கேள்வி கேட்க தோன்றலாம். அதில் பிரச்சனை என்னவென்றால், விண்கல் மோதல் குறித்த தகவல்கள் நமக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னரே கிடைத்தால்தான் இப்படி பாதையை மாற்றிவிட முடியும். ஆனால் நம்முடைய கண்களுக்கு பாதிக்கும் மேற்பட்ட விண்கற்கள் இருப்பதே தெரியவில்லை. அப்புறம் எப்படி அது பூமியை எப்போது தாக்கும் என்பதை எங்களால் கணிக்க முடியும், பாதையை மாற்ற முடியும்? எனவே விண்கற்கள் பூமியை நோக்கி வருகிறது என்றால் அதிலிருந்து தப்பிக்க நமக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அதை எதிர்கொள்ள நம்மிடம் எந்த உடனடி திட்டமும் இல்லை. இருப்பினும் இப்படி கருப்பு விண்கற்களை கண்டுபிடிக்க எதிர்காலத்தில் அகச்சிவப்பு டெக்னாலஜியுடன் கூடிய தொலைநோக்கிகள் உருவாக்கப்படும். இது விண்கற்களின் வெப்பத்தை வைத்து அது எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கும். அடுத்த சில ஆண்டுகளில் இந்த தொலைநோக்கி ரெடியாகிவிடும். அப்போதும் கூட இதை வைத்து 90% விண்கற்களை மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். 100% சுத்தமாக கண்டுபிடிக்கவே முடியாது என்று நாசா விஞ்ஞானி கெல்லி ஃபாஸ்ட் கூறியிருக்கிறார்.